ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ட்ரூத் ஃபார் வேர்ல்டு சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை அறியாதவர்கள் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால், வேதாகமத்தில் ஒரு பெரிய வானளவிய ஒரு கோபுரத்தை கட்டுவதற்கு ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்ததை 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க நேரிடுகிறது. அது என்ன கோபுரம் என்று சொன்னால், பாபேல் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாபேல் என்றால் என்ன அர்த்தம் என்று சொல்லி 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும்போது, பாபேல் என்று சொன்னால் தாறுமாறு என்று அர்த்தம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த இடத்திலே மக்களுடைய மொழியை தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் என்று சொல்லப்பட்டதாய் வேதாகமத்திலே பார்க்கிறோம். இன்னும் பாபேல் என்றால் என்ன என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், குழப்பம் என்று அர்த்தமாம். பாபேல் என்று சொன்னால் இன்னொரு அர்த்தம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோக வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாபேல் என்ற வார்த்தை நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது என்று சொன்னால், மனிதன் தன்னுடைய சொந்த முயற்சியினால் பரலோகத்திற்கு நேராக ஒரு கட்டிடத்தை அவன் கட்டுகிறான். இன்னும் சொல்லப்போனால், சொந்த முயற்சியிலே மேலே சென்று விடலாம், பரலோகத்திற்கே சென்று விடலாம் என்ற ஒரு கனவு மனிதனுக்கு இருப்பதாக இந்த பாபேல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் எத்தனை முயற்சிகளை எடுத்தாலும், எத்தனை தவங்களை மனிதன் செய்தாலும், எத்தனை கோயிலை கட்டினாலும், எவ்வளவு வேத அறிவு இருந்தாலும் இவன் கடவுளிடத்தில் நேரடியாக சென்றுவிட முடியாது. பரலோகத்திற்கு இதெல்லாம் செல்வதற்கு அடிப்படை காரணம் அல்லது அடிப்படை கிடையாது என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களில் எழுதும்போது எபேசியர் 2:8 அவர் குறிப்பிடும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார், மனிதன் கிரியையினாலே அல்ல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறான். இது மனிதனால் உண்டானதல்ல, கடவுள் கொடுக்கின்ற ஈவு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பாபேல் என்பது மனிதனுடைய முயற்சியினால் வானளவிய ஒரு கட்டடத்தை கட்டி தங்களுக்கு பேர் உண்டாக வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்திலே தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது விதமாய் போதிக்கிறார், ஒருவன் சிறு பிள்ளையைப் போல் மாறாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்திற்கு வர முடியாது என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த பாபேல் என்ற ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு என்னவென்று சொன்னால், சொந்த முயற்சியில் கடவுளுடைய காரியத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. கடவுளுடைய கிருபை வரங்கள், கடவுளுடைய ஆசீர்வாதங்கள், கடவுள் கொடுக்கின்றதான எதுவாக இருந்தாலும் அவர் கொடுக்கின்ற கிருபையின் அடிப்படையில் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை முதலாவதாக நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, இந்த பாபேல் கோபுரத்தை யார் கட்டினார்கள் என்ற கேள்வி எழும்போது 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த பாபேல் கோபுரத்தை நோவாவின் வம்சத்தார்கள் தான் கட்டினார்கள் என்று பதில் இங்கே சொல்லப்படுகிறது. அதிலும் குறிப்பாக யார் கட்டியிருப்பார்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, கூஷ் நிம்ரோதை பெற்றான், இவன் பூமியிலே பராக்கிரமசாலியாக இருந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த நிம்ரோதை பற்றி வேதாகமத்திலே ஒரு சில இடங்களில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் நிம்ரோத் பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மீகா 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும்போது நிம்ரோதின் தேசம், நிம்ரோதின் பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நிம்ரோத் 4 பெரிய பட்டணங்களை கட்டியதாய் சொல்லப்படுகிறது. நிம்ரோத் தான் பாபிலோனை கட்டினான், நிம்ரோத் தான் அசிரியாவை கட்டினான் என்று வரலாறு சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யார் கட்டினார்கள் என்பது இங்கே விவாதம் அல்ல.
ஆனால் இவர்கள் கட்டினது கடவுளுடைய பார்வைக்கு கோபத்தை உண்டு பண்ணினது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்போது, மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்திலே மனிதர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியினாலே கட்டின இந்த கோபுரத்தை பார்ப்பதற்காக அவர் இறங்கினார் என்று வாசிக்கிறோம். ஆகவே இந்த 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இன்றைக்கு அநேக இடத்திலே தவறாய் பிரசங்கிக்கப்படுகிறது. 10ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே வாசிக்கும்போது, தங்கள் ஜாதிகளில் உள்ள தங்களுடைய சன்னதிகளின்படியே நோவாவுடைய குமாரின் வம்சங்கள் இவைகளே, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன என்ற வார்த்தை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நோவாவின் வம்சத்திலிருந்து தான் ஜாதிகள் உண்டானது என்ற ஒரு தவறான இன்டர்பிரட்டேஷனை அநேகர் இன்றைக்கு பிரசங்கிக்கிறார்கள். ஜாதிகளுக்கும் வேதத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. புதிய மொழிபெயர்ப்பிலே ஜாதிகள் என்ற பெயருக்கு மக்கள் இனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜாதி என்பது கிறிஸ்துவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று. ஜாதி என்பது பிரம்மனுடைய உடலை நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை. பிரம்மனுடைய தலையிலிருந்து ஒரு ஜாதி, தோளிலிருந்து ஒரு ஜாதி, தொடையிலிருந்து ஒரு ஜாதி, காலிலிருந்து ஒரு ஜாதி, அதற்கு கீழே அவுட்காஸ்ட் என்று சொல்லுகிறார். இந்தியாவில் கிட்டத்தட்ட 4500க்கு மேற்பட்ட ஜாதிகள் இருப்பதாய் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் உட்பிரிவு இருக்கிறது. இன்னும் இந்த ஜாதிகளுக்குரிய கலாச்சாரங்கள் இருக்கிறது. அநேக ஜாதி வேறுபாடுகள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடும்போது, நாம் பிரம்மனுடைய உடலை நம்பக்கூடியவர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவின் சரீரத்தை நம்பக்கூடியவர்கள் என்று ஆழமாய் நமக்கு சொல்லுகிறார். நாம் மாதம் மாதம் திருவிருந்தை எடுக்கும்போது அந்த நற்கருணையிலே கிறிஸ்துவின் உடல் பிற்கப்பட்டதையும் இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டதையும் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் எல்லா மக்களுக்காகவும் பிற்கப்பட்டது, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் எல்லா மக்களுக்காகவும் சிந்தப்பட்டது என்று பவுல் நமக்கு குறிப்பிடுகிறார். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த புத்தர், அவர் சாதி கொடுமைகளுக்கு எதிராக பேசும்போது ஒரு வார்த்தையை விதமாய் சொல்லுகிறார். எவர் குருதியும் சிவப்புதான், எவர் கண்ணீரும் உப்புதான் என்று சொல்லுகிறார். எந்த மனிதனுடைய சரீரத்தை கீறினாலும் அந்த மனிதனுடைய சரீரத்திலிருந்து வரக்கூடிய இரத்தத்தின் நிறம் சிவப்பு தான். இந்த உலகத்திலே ஏழ்மையானவருடைய கண்ணீர் உப்பாகவும், அல்லது உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடியவருடைய கண்ணீர் சர்க்கரை தண்ணியாக வருவது கிடையாது. அவனுடைய கண்ணீரும் உப்புதான் என்று புத்தர் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த வார்த்தையை இன்றைக்கு அநேகர் தவறாய் சித்தரித்து பேசி பைபிள் ஜாதியை ஆதரிப்பதை போல பேசுகிறார்கள். அது இங்கு விஷயம் அல்ல. ஆண்டவர் இந்த இடத்திலே மக்களுடைய பெருமைக்கு எதிராக நிற்கிறார். மக்கள் தங்களுடைய சொந்த முயற்சியில் கட்டடம் கட்டி எப்படியாவது வானத்திற்கு சென்று விடலாம், கடவுளை போல மாறிவிடலாம் என்ற கனவை கடவுள் இங்கே தகர்த்து போடுகிறார். அதுதான் இந்த இடத்தில் சொல்லப்படுகிற செய்தி. ஜாதியை ஏற்படுத்தவில்லை. யாரெல்லாம் ஒன்று கூடி கடவுளுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் அந்த இடத்திலே அங்கிருந்து ஆண்டவர் சிதறடிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனங்களில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இவர்கள் கட்டும்போது, நாம் சிதறி போகாதபடிக்கு ஒரு கட்டடத்தை கட்டலாம் என்று இவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கும்போது, அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீது எங்கும் சிதறி போக பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இவர்கள் ஓரிடத்திலே வாழலாம், ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு சுகமான இடத்தை இவர்கள் அமைத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். வேதத்தை சுமக்கிற நமக்கு கடவுள் கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரு இடத்தில் வாழக்கூடியவர்கள் அல்ல, பூமி எங்கும் சிதறி வாழக்கூடியவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மரித்து உயிர்த்தெழுந்த போது மாபெரும் கட்டளை என்ற ஒரு கட்டளையை மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-20 வரை நமக்கு குறிப்பிடுகிறார்.
நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஆகவே இந்த பாபேல் கோபுரத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், நாம் சிதறி போக மாட்டோம், நாங்கள் ஒரே இடத்தில் இருப்போம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவர்களாக இருப்பதற்கே அருகதையற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஏதோ ஒரு இடத்திலே வாழ்ந்து அதே இடத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்படுவதற்காக உண்டாக்கப்படவில்லை. நம்மை ஆண்டவர் இந்த உலகம் முழுவதுமாக கொண்டு சென்று பயன்படுத்த விரும்புகிறார். ஆகவேதான் அந்த இடத்திலே அவர்களை சிதறி போக பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த பாபேல் கோபுரத்தின் மூலமாய் கடவுள் நமக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், கிறிஸ்துவுக்காக நாம் எங்கெல்லாம் செல்ல முடியுமோ அங்கெல்லாம் செல்ல வேண்டும். எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் கிறிஸ்துவை பற்றி பேச வேண்டும். ஒருவேளை இன்றைக்கு இருக்கின்ற வாசல்கள் அடைக்கப்பட்டு விட்டால், இன்றைக்கு இருக்கின்ற வாய்ப்புகள் இன்னும் கொஞ்ச நாளிலே இல்லாமல் போய்விட்டால், இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்படி கணக்கு கொடுப்போம் என்பதை நாம் சிந்தித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை இந்த நாளிலே அநேக இடங்களுக்கு அழைத்து சென்று நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமது கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் சொந்த முயற்சியினால் ஒரு கோபுரத்தை கட்ட நினைத்தவர்களை ஆண்டவர் சிதறடித்தீர் என்பதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பா, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுடைய முயற்சியில் அல்ல, நீர் என்ன நினைக்கிறீரோ, நீர் எங்கே அனுப்ப விரும்புகிறீரோ அங்குதான் நாங்கள் செல்ல வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நாங்கள் வாழ தேவன் கிருபை பாராட்டும். மீட்பரமுள்ள ஜெபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.